வணக்கம். ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனல் பார்க்க போகிற பதிவு இன்னைக்கு அஷ்மிதா மற்றும் விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணுவோட கேஸு தான் பார்க்க போகிறோம். கருங்காலி திரைப்படத்தின் மூலமாக நடிகையாக அறிமுகமான அஸ்மிதா நீலமேகம் மாடலிங் துறையில் மிகவும் பிரபலமான ஒரு மாடலாக இருந்து இன்றைக்கி தென்னிந்தியாவில் முன்னணி வெட்டிங் பிரைடல் ஆர்டிஸ்டாகவும் வளர்ந்து வந்துருக்காங்க. இவங்களோட கணவர் தான் விஷ்ணு தன்னை தினமும் அடித்து உதைச்சி துன்புறுத்துறதா காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்காங்க. பிரபலமான நடிகையாக வர வேண்டும் அப்படிங்கிற கனவோடு இருந்த அஸ்மிதா கருங்காலி படத்தில் நடித்ததற்கு பிறகு ஒப்பனை கலைஞராக மறு உருவாக்கம் செய்து கொண்டு அழகு கலை நிபுணரானாங்க. அஸ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி அப்படின்ற பெயரில் பயிற்சி வகுப்புகளையும் நடத்தி வராங்க. சென்னை விருகம்பாக்கம் IAS IPS அதிகாரிகள் குடியிருப்பில் வசித்து வருங்க இவங்க இன்ஸ்டாகிராம் மூலம் பிரபலமான விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணுவை திருமணம் செய்து கொள்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் கடந்த மாதம் இவங்களுக்கு 3ஆவதாக ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. இந்த நிலையில் நடிகை அஸ்மிதா தன்னோட கணவர் விஷ்ணு மீது அடுக்கடுக்கான புகார்களையும் கூறுறாங்க. அதில் கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி தான் என்னுடைய கணவர் விஷ்ணுவுடன் கிண்டிக்கு காரில் சென்று கொண்டிருந்த பொழுது அவர் என்னை தாக்கினார். காரில் ஏறியது முதல்ல இருந்தே எனக்கும் அவருக்கும் சிறிய வாக்குவாதம் நடந்து கொண்டு தான் இருக்குது. காரில் கிண்டிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது விஷ்ணு என்னை கடுமையாக தாக்குறாரு. அவர் அடித்ததில் என்னோடய தாடை கிழிஞ்சு பற்களும் உடஞ்சிட்டது. தன்னை ஒரு கர்ப்பிணி அப்படின்னு கூட பார்க்காம என்னோடய குழந்தையை கொல்லும் நோக்கத்திலேயே காருக்குள்ளே என்னை அவர் கடுமையாக தாக்கினார். தான் 9 மாத கர்ப்பமாக இருந்த நிலையிலும் கடந்த ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி கணவர் விஷ்ணு நண்பர்களுடன் குடித்துவிட்டு நண்பரின் சகோதரிக்கு பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்திருக்காரு. இது தெரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் அவரை கடுமையாக தாக்கிய வீடியோக்கள் அனைத்தையும் இணையத்திலையும் வெளியிட்டிருக்காங்க. இது குறித்து எனக்கு தகவல் வந்ததும் நான் அந்த இடத்திற்கு சென்று அவரின் கைபேசியை வாங்கி பார்த்தேன். அதில் அவர் பல பெண்களுடன் தொடர்பு வைத்திருப்பது, அந்த பெண்களுடன் அவர் தவறான உறவில் இருந்ததை வீடியோவாக எடுத்து பதிவு செய்து வைத்திருக்கிறார் அஷ்மிதா. இதை பார்த்து நான் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானேன் என்று கூறியிருக்கிறேன். இதைத் தொடர்ந்து கடந்த மே மாதம் கணவர் மற்றும் மாமியாரை கடன் மோசடி வழக்கில் கர்நாடகா போலீஸார் விசாரணைக்காக அழைத்து செல்கிறாங்க. அந்த நேரத்தில் எனக்கு விஷ்ணு ஃபோன் செஞ்சு 37 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தான் என்னை வெளியே விடுவதாக போலீஸார் கூறியதாக என்னிடம் மனமுடைந்து பேசினார் அப்படின்னு அஷ்மிதா சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து நான் என்னுடைய வங்கியிலும் அவசரமாக கடன் பெற்று விஷ்ணுவுக்கு பணத்தை அனுப்பி வச்சேன். அதன் மூலமாக அவர் வெளியே வந்தார். நான் செய்த நன்றியை மறந்துவிட்டு என்னுடைய கணவர் விஷ்ணு சமூக வலைதளத்தில் என்னை பற்றியும் என்னோட குடும்பத்தை பற்றியும் ஆதாரமே இல்லாமல் அவதூறாக பேசி வராரு. கடந்த மாதம் 8ஆம் தேதி எனக்கு 3ஆவதாக ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. தினமும் என்னை அடித்து துன்புறுத்துகிறார் அப்படின்னு நடிகை அஸ்மிதா கணவர் விஷ்ணு மற்றும் அவரது தாய் ஆனந்தி மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி